அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மகரம் லக்னம், மகரம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, குறிப்பாக டிவோர்ஸ் ஆகிருக்கு அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்திருக்கீங்க, பிரிந்திருக்கீங்க, செகண்ட் மேரேஜுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டயலமா இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் முக்கியமாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப்ன்றது நிம்மதியை தருமா, அதாவது ரெண்டாம் தாரம் நிம்மதியை தருமா என்பதை பற்றி நம்ம ஜாதகத்திலே அதை தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பல்வேறு சோகங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்தித்து தான் முதல் திருமணத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க யாருக்கெல்லாம் தாரதோஷம், கலசர தோஷம் இருக்கோ அவர்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு ரெண்டாம் தாரம் ஏற்படுது. அதை நான் பற்றி ஒரு வீடியோ கூட காதலும் கல்யாணமும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் மேரேஜின்றது ஒன்று அமையுது. பெரும்பாலும் சில பேர்லாம் செகண்ட் மேரேஜுக்கு போகிறதில்ல. மேக்சிமம் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துடுறேன். ஏன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுலேயும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு பெரும்பாலானோருக்கு தெரியும். குறிப்பாக இந்த செகண்ட் மேரேஜ்ன்றதும் பிரச்சனையை கொடுக்குன்றது பெரும்பாலானோருக்கு தெரியும். அதனால் அந்த விஷயத்துக்கு போகலாமா வேணாமான்ற ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது செகண்ட் மேரேஜ் நான் போயே தேரணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், செகண்ட் மேரேஜ்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்க அவர்கள் என்ன விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வச்சு தான் இந்த பதிவு. அதாவது குறிப்பாக இந்த மகர ராசி கடந்த காலத்தில் இந்த ஜென்மசனி என்பது பார்த்திங்கனாக்க திருமண வாழ்க்கை நிறையவே பாதிச்சிருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க விரையச்சனி காலகட்டத்திலேயோ அல்லது ஜென்மசனி காலகட்டத்திலேயோ உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள், நான் சொன்ன மாதிரி கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகி மறுமணம் கூட சில பேருக்கு நடந்திருக்கும். சில பேருக்கு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கோச்சாரத்தில் நம்ம சனி நம்ம ராசியை கடக்கும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தோஷம் இருக்குது, நம்ம வாழ்க்கை துணைவருக்கும் தோஷம் இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நம்ம அதை பார்க்காம கல்யாணம் பண்ணியிருப்போம். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை. நமக்கு ஒரு பக்கம் ஏழரிச்சனி நடக்குதுன்னா கடுமையான பாதிப்பு கொடுக்குது. ஏழரிச்சனி பாதிக்கவே பாதிக்காது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நானாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கடந்து தான் வந்திருக்கிறேன். அதே போல் ஏழரிச்சனி காலகட்டம் என்பது எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்குன்றது டே டு டே லைஃப்பில் நான் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதே போல் ஜாதகம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதன் அடிப்படையிலையும் பார்க்கும்போது இந்த சனி பகவான் கடுமையான விளைவுகளை திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிச்சிருப்பார். அப்படி திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லைனாக்க கண்டிப்பாக பொருளாதார பாதிப்பு இருக்கும். பொருளாதார ரீதியாக பாதிச்சிருப்பீங்க. கடன் ஒரு பக்கம் பிரச்சனையை சந்திச்சிருக்கோம், கடன் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த வேலையும் ஒரு திருப்தி இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலமெல்லாம் இருந்திருக்கும். இப்போ பாத சனி வந்துருச்சு. இப்போ சனி 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 2க்குரியவன் 2ஆம் இடத்திலேயே குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது குடும்பம் இழந்தவர்களுக்கு மீண்டும் மறு குடும்பம் அமையக்கூடிய காலகட்டம். இப்போது பாதசனி நடந்துட்டு இருக்குது. இந்த பாதசனி காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதாவது செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்க்குறவங்களுக்கும் சரி அல்லது ஃபஸ்ட் மேரேஜுக்காக வரன் பார்க்குறவங்களுக்கும் திருமணம்லாம் அமையும். இந்த பாதசனி காலகட்டத்தில் திருமணம் அமையும். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாதசனி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், அதிலெல்லாம் எந்த தடையும் வராது. நீங்கள் வரன் பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக கல்யாணம் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதற்குரிய காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. மகர ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்காக நீங்கள் வரன் பார்க்குறீங்கன்னா அது அமையும். முதல் தாரத்துக்கு வரன் பார்த்தாலையும் அமையும். ஸோ முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் செகண்ட் மேரேஜ். இப்போது பெண்களாக இருக்கீங்கன்னாக்க குறிப்பாக இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்க ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை யார் கூட இருக்கும்? பெண்ணோட தான் இருக்கும், தாய் கூட தான் இருக்கும். அப்போது அந்த தாய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வரக்கூடியவர் அந்த தாயை மட்டும், அதாவது அந்த பெண்ணை மட்டும் அடாப்ட் பண்ணாமல் அந்த குழந்தையும் தன் குழந்தையாக பாவிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவராக இருந்தாக்க அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் தன்னை மட்டும் நல்லா தான் எவ்வளோ தான் நல்லா பார்த்துக்கிட்டாலையும் அந்த குழந்தைய ஒரு வேறுபாடோடு நடத்தினாக அதை உங்களால் சகிச்சிக்கவே முடியாது. அது பெரிய அளவுக்கு மன காயத்தை ஏற்படுத்திடும். அது பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் ஏற்படுத்தும். ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய குழந்தைக்காகவே நான் வாழ்ந்துடுறேன், இனிமேல் எனக்கு திருமணன்றதெல்லாம் வேண்டாம்
அப்படின்னு தெளிவாக முடிவு எடுத்துட்டு தன்னுடைய வேலை உண்டு, வாழ்க்கை உண்டுன்னு, தன்னுடைய பிள்ளைங்கள் உண்டுன்னு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் இருக்கும். எனக்கு பிறகு வந்து உன்னை வந்து யார் பார்த்துக்குவாங்க, உங்களுக்குன்னு ஒரு துணை வேணுமே அப்படின்ட்டு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அல்லது இவர்களுக்கே கூட பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு துணை வேணும், பிற்காலத்தில் நமக்கு யார் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் செகண்ட் மேரேஜுக்கு போகிறது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது செகண்ட் மேரேஜுக்கு நாம் எப்படி வரன்களை பார்க்கணுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கலசர தோஷம் இருந்து பிரிந்தவங்க கண்டிப்பாக அந்த செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை லக்னத்தை பாருங்கள். உங்களுடைய லக்னம் மகர லக்னமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். மகர ராசியாக இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்கான்னு பாருங்கள். அது வந்து என்னன்னாக்க சூரியன், செவ்வாய் அல்லது ராகு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல சனி போன்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்க, பாவ கிரகங்கள் 12ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாக்க செகண்ட் மேரேஜ் அமையும் போதும் 2ஆம் தாரத்தாலையும் குடும்ப வாழ்க்கையில் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வரும்னு அர்த்தம். அதே போல் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம், உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அது வக்கரம் பெற்றிருந்தால் ரொம்ப சிக்கல். சனி வக்கரமாக இருக்கிறது அல்லது சனி இருக்கிறது, அதே போல் செவ்வாய் இருக்கிறது அல்லது அங்கே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறது, ராகு அல்லது கேது இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா 5ஆம் இடத்துல உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, முதல் தாரத்தால் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். குறிப்பாக வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த குழந்தையை அடாப்ட் பண்ண மாட்டார் அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் அல்லது சனி அல்லது கூட்டு கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது, சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது, அல்லது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது, செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறது, இந்த மாதிரி 2ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். செகண்டாக 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணால் கூட வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய கேரக்டரை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி இருந்தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தாங்க, 2ஆவதாக நீங்கள் பார்க்க போகிற வாழ்க்கை துணைவருடைய கேரக்டரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அல்லது அவங்களுடைய தாயார் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களும் பாதிப்புகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி இருந்தால் நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாதா அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது. இப்படி இருக்குன்னாக்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வரன், அதாவது 2ஆம் தாரமாக வரக்கூடிய வரன் வந்து அவருக்கு, அந்த ஜாதகருக்கு இதே மாதிரி பாவகிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகத்தில் இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக அதுதான் நான் சொல்ல வரேன். சுபகிரகங்கள் இருக்கலாம், அல்லது அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் காலியாக இருந்தாலும் பெஸ்ட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும் வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மகர லக்னம்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மகர லக்னமாக இருக்குன்னாக்க நீங்கள் வந்து கடக லக்னம், சிம்ம லக்னம் இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் தாரமாக வந்தாங்க அவங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் உங்கள் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம்னு வச்சிங்களேன், உங்கள் பிள்ளைக்கு விருச்சிக லக்னம் வரக்கூடிய 2ஆம் தாரத்துடைய வரனுடைய லக்னம் வந்து மேஷ லக்னமாக இருக்குது அல்லது மிதுன லக்னமாக இருக்குனாலையும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். இதுதான் இந்த லக்னம் பொருத்தன்றது கரெக்டாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே முதல் வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது மட்டுமே நமக்கு செகண்ட் மேரேஜ்ன்றது நல்லாயிருக்கும். இல்லை என்றால் நம்மளை வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு, நமக்கு வந்து செகண்ட் மேரேஜ்னு வச்சிங்களேன், அவங்க போக்கில் தான் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பட்ட வலிகளையும் துன்பத்தையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்ற எக்ஸ்பெக்டேஷனையும் அந்த பொசசிவ் லவ்வையும் அவங்க வந்து அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவர் இழந்திருக்கீங்கன்னா அந்த மாதிரியான வரன்களையே பாருங்கள், அது வந்து முக்கியமானது. அப்போ தான் அந்த கலசர தோஷமும் பார்த்தீங்கன்னாக்க நிவர்த்தி ஆகும். மேலும் கேசட் மாதிரி கல்யாணம் பண்ணலாம், அதுவும் நிவர்த்தி கொடுக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னை விட வயதில் டிஃப்ரென்ஸான வயதில் உடையவர்களை கல்யாணம் பண்ணலாம். அல்லது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளை விட படிப்பிலையோ அல்லது வசதியிலையோ குறைந்தவரை கல்யாணம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸை ஏற்படுத்தும்.
2 பேரும் வந்து ஈக்குவலாக நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், நாமளும் அதே மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 பேரும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணும்போது ஈகோ நிறைய கிளாஷ் ஆகும். அப்போ குடும்ப வாழ்க்கை நிறைய பாதிக்கும். உங்களால் நான் இல்லை, என்னால் நீ இல்லைன்ற மாதிரியான அந்த எண்ணம் இருந்துச்சுனாவே அந்த இடத்துல குடும்ப வாழ்க்கையில் அன்புன்றது இல்லாமல் போயிடும். அன்புன்ற பேசிக் லவ் அப்படின்றது இல்லைனாக்க அங்கே வந்து ஈகோவும் சச்சரவுகளும் பிரச்சனைகளுமே நிறையவே இருக்கும். அதனால் திருமண பொருத்தம் செகண்ட் மேரேஜுக்கு பார்க்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டால் உங்கள் செகண்ட் மேரேஜ்ன்றது 2ஆம் தாரம் நிம்மதியை தரும். எதையுமே நான் பார்க்கல, மொத்தமாக போயிட்டு எனக்கு தெரிந்தவர் ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டுக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அல்லது ஒருத்தரை நான் விரும்புகிறேன், அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்க பண்ணிக்கலாம் தாராளமாக. விரும்புறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் அவங்களுடைய ஜாதகமும் ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய விரும்புறதுன்றது வந்து நீண்ட காலம் இருக்குமா, ஒரு ஷார்ட் டேர்மில் முடிஞ்சு போயிடுமா, நம்ம பிள்ளைங்களை அடாப்ட் பண்ணிக்குவாங்களா, நம்ம பிள்ளைங்களோட அன்பாக இருப்பாங்களா என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது மட்டுமே நம்மளுடைய 2ஆம் தாரம் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை தரும். அதை விட்டுட்டு நம்ம மொத்தமாக போய் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்க அவசரத்தில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த செகண்ட் மேரேஜ் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை நம்ம வெளியே போய் சொல்ல முடியாது. வெளியே போய் சொன்னால் நம்மளை தான் வந்து குற்றவாளின்னு சொல்லுவாங்க. எத்தனை மேரேஜ் பண்ணாலையும் இவங்க வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க, அப்போ உங்ககிட்ட தான் ஃபால்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சமூகம் பேசும். அதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.